நாளை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் தாமரைக்கனி நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். தாமரைக்கனி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. என்றால் கிட்டத்தட்ட 4 மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்வதற்கான பணியானது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியான் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே கட்சியினுடைய தலைவர் விஜய் இந்த மாத இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என புசி ஆனந்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நாளைய தினம் அந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பானது விடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதிலிருந்து மொத்தம் 100 மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என கட்சியின் விதியின்படி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபடி 100 மாவட்ட செயலாளர்களும் அதுபோல அணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணி தலைவர்களை நாளை இறுதி செய்யப்படுவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் வருகின்ற மார்ச் மாதம் முதல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழகம் முழுவதும். ஏனென்றால் கட்சியினுடைய பலமாக இருக்கக்கூடியது மாவட்ட செயலாளர் பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை விரைவில் நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல நியமிக்கப்பட்ட பின்புதான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் என விஜய் பலமுறை மாவட்ட பொதுச் செயலாளர் புசியானதுக்கு தகவல் அளித்த நிலையில நாளைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கான தேர்வானது இறுதி செய்யப்பட்டு பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்களை நேரில் அழைத்து தேர்வு, அதாவது அவர்களுக்கு யார் உங்களுக்கான மாவட்ட செயலாளர் என தேர்வு செய்யப்படும், அதாவது அவர்களுடைய ஆலோசனைப்படியே மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்படும் எனவும், அதுபோல விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து நீண்ட நாட்களாக பயணம் செய்து மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிக்க வேண்டும் என விஜய் பலமுறை கூறியிருக்கிறார். எனவே நாளைய தினம் இந்த மாவட்ட செயலருக்கான இறுதி பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 100 மாவட்ட செயலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலர்களாக அறிவிக்கப்படுவார். அறிவிக்கப்பட்ட பின்பு அவருடைய பணிகளை மேற்கொண்டு மார்ச் மாதம் முதல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.